மறைக்கப்பட்ட சித்த ரகசியங்கள் சீரீஸ்ல ஒரு கூடுதலான உண்மையை இந்த இடத்தில் சேர்க்கிறேன். ஒரு யோகா, முக்கியமான யோகா, ஷர்ப யோகா என்று நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னாலோ இல்லைன்னா யோகா புத்தகத்துல பாத்தீங்கன்னாலோ நிறைய கிடைக்கும். ஆனால் நான் சொல்வது ஷர்ப யோகா அல்ல, ஷர்ப நாட்டிய யோகா. இதை நீங்க எங்க பார்த்தாலுமே கிடைக்காது. இது மறைக்கப்பட்ட சித்த ரகசியம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் முதலில் மண்டி போட்டு குப்புற படுத்து, அப்படியே பிளாட்டாக குப்புற படுத்து உங்களுடைய இரு கைகளையும் பின்பக்கமாக கட்டிக்கொண்டு உங்கள் தலை கீழ் நோக்கி இருக்குமாறு பார்த்து கொண்டு அப்படியே நீங்கள் மேலே மட்டும் நிமிர்ந்தீர்கள் என்றால் அதற்கு பெயர் ஷர்ப யோகா, அவ்வளவுதான். ஆனால் மேலே நிமிர்ந்து கீழே இறக்கி, மேலே நிமிர்ந்து கீழே இறக்கி, இப்படி தொடர்ந்து ஒரு 20 முறை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதற்கு பெயர் தான் ஷர்ப நாட்டிய யோகா. இந்த யோகாவை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உட்கார்ந்தே இருக்கிற ஆன்மீகவாதிகள், உட்கார்ந்தே வேலை செய்கிற கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்படி இருக்கும் பொழுது முதுகு வலி அதிகமாக ஆகிறது. இப்போ உட்கார்ந்தே இருக்கிற என்னுடைய சன்னியாசத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல முதுகு வலி வந்துருது. இந்த முதுகு வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஷர்ப நாட்டிய யோகா என்பதை நம் சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இதை செய்ய 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 ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தீர்கள் என்றால் 20 முறை அந்த நாட்டியத்தை செய்தீர்கள் என்றால் முதுகு வலி வரவே வராது. முதுகு வலி இல்லாம இருத்தல் தான் இது. எனக்கு மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறீங்களா, சாஃப்ட்வேர் நிறுவனத்துல இருக்கிறீங்களா, இந்த ஷர்ப நாட்டிய யோகா செய்யுங்கள். முதுகு வலிக்காகவே எவ்வளவு மருந்து வாங்குறோம், எவ்வளவு தைலம் தடவுறோம், இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஷர்ப நாட்டிய யோகா என்பது சித்தர்கள் மறைத்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு உண்மை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றி.